ஸ்டூடெண்ட். இந்த கிளாஸ் ஜிங்லு அது கண்டக்ட் பண்ணாங்க. அது நாங்கள் இன்னைக்கு வந்து 2 hours அட்டென்ட் பண்ணினோம். ஆக்சுவலி இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். த ஃபீட்பேக் இஸ் ஆக்சுவலி எங்கெல்லாம் வலி இருக்குன்னு அவங்க அதை டச் பண்ணுறது, அந்த கையில் வந்து அந்த ஈச் பார்ட் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு எந்தெந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது வந்து ரியலி வெரி வெரி எஃபெக்டிவ். எனக்கு வந்து இது கால் பாதத்தில் வந்து ரொம்ப பெயினாக இருந்தது. அது அந்த இடத்துல வந்து இந்த மிளகு சீடு போட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க. அது வந்து இப்போவே ஐ கேன் ஃபீல் அந்த பெயின் வந்து எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ சில பேருக்கு வந்து இந்த மாதிரி முதுகு வலி, சில பேருக்கு இடுப்பு வலி, சில பேருக்கு கால் வலி, அதெல்லாம் கூட அவங்க அப்பப்போ ட்ரீட் பண்ணாங்க. எல்லாருமே அந்த பெயின் வந்து இம்மீடியட்டாகவே வித்தின் 1 நிமிஷத்துலேயே குறையிறதா ஃபீல் பண்ணினாங்க. ஆக்சுவலி இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணோன்னா நம்ம இன்னும் கூட நிறைய தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றி. ஸோ தட் டாக்டர் கிட்ட போய் இந்த மருந்து சாப்பிட்டு அது சைடு எஃபெக்ட் வராமல் நம்மளே வந்து இயற்கை முறையில் வந்து சரிப்படுத்திக்கிறதுக்கு இது நிச்சயமாக வந்து ஒரு சிறந்த வைத்திய முறையாக இருக்கும். இது எல்லாரும் இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணி வந்து தே ஷுட் பி பெனிஃபிட்டட் நினைக்கிறேன். என் பேர் மிஸ்ஸஸ் சாய் மோகன். 2 நாளாக ரொம்ப இடுப்பு குனிஞ்சு நிமிர முடியாமல் பிடிச்சிட்டு இருந்தது. பாத்ரூம்லேருந்து எழுந்திருக்கும் போது பிடிச்சிட்டு எடுத்து சரி எக்ஸ்ரே படிக்கலாமா எம்ஆர்ஐ படிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இங்கே இவங்க வந்தது தெரிஞ்சு நான் வந்தேன். சிவகுமார், டாக்டர் சிவகுமார் இங்கே ப்ரெஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இங்கேயும் ப்ரெஸ் பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் ரிலீஸ் இருக்குது. 30% கம்மியாயிருக்கு வலி. உட்காந்து எழுந்திருக்க முடியுது. இதை பிடிச்சிக்காம எழுந்திருக்க வராமல் இருந்தது. ஏன்னா எழுந்திருக்க முடியுமான்னு தெரியல. உட்காரும்போது பிடிச்சிக்காம உட்காந்துட்டேன். இன்னைக்கு பூரா பண்ண சொல்லியிருக்காங்க. பயங்கர பெயின் ப்ரெஸ் பண்ணும்போது ஐ திங்க் இது ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எஸ்என் கிருஷ்ணன், 84 வயசு ஆகுது, 84. 4 years ago I had a bypass operation. 5 block இருந்தது. அதுக்கப்புறம் அதெல்லாம் சரியாயிடுது. Heart is okay. Actually I am living all right now. But after the bypass operation what happened was காலில் அப்பப்போ மருந்து போகிற மாதிரி வந்துடும். முதல்ல வந்து விரலில் வந்தது, இந்த விரலையும் வந்தது. அது டாக்டர் சார் கொஞ்ச நாளில் சரியாக போச்சு. காலில் ஆனால் அப்பப்போ வருவாங்க, மரத்து போகிற மாதிரி வரும். 2 கால்லையும் வந்தது. அப்பப்போ மரத்து போகிற மாதிரி கொஞ்சம் இருக்கும். வலி இருக்காது, மரத்து போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சரியாக போகும். லாஸ்ட் ஒரு அபவுட் ½ an hour or 1 hour or 2 hours சரியாக இது நோம்பு அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் கேட்டோன்னே சொன்னேன். இந்த ரிவ்யூ போட்டு எனக்கு ட்ரீட் பண்ணி ஒரு 5 minutes பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நடந்தால் ரிலீஃப் இருந்தது, நல்லா ரிலீஃப். அதுதான் ஸோ இது எஃபெக்டிவாகவே இருக்குது ட்ரீட்மெண்ட். என் பேர் சந்தானம், 70 வயசு ஆகுது. நானியில் சீனியர் சிட்டிசன் பேரடைஸில் இருக்கேன். எனக்கு சில ப்ராப்ளம்லாம் இருக்குது. இன்றைக்கி வந்து ஜிங்லோ ஹெல்த் இதில் ஒரு சின்ன லெக்சர் கொடுத்தாரு டாக்டர் சிவகுமார். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒவ்வொரு பார்ட்டும் கையோட சம்மந்தப்படுத்தி ரொம்ப அழகாக சொன்னாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க. வெறும் இலை விதை இதை வச்சு எப்படி நம்ம ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணலாம். ஏன்னா பியூட்டி நான் எல்லாத்த விட இந்த கிளாவிக்கல் போர்டு, நான் கீழே விழுந்து கிளாவிக்கல் போர்டு உடஞ்சி போச்சு. நான் பெரிய ஆர்த்தோபெடிக் சென்டர்லாம் பார்த்துட்டேன். அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த போன் தூக்கிட்டே இருக்கும் என் ஷோல்டரில் எப்படியும். அவர் என்ன சொன்னார், ஒரு இடத்த கையில் அழுத்திட்டு வலி கச்சக்கம், அடுத்த கையில் அழுத்துனா ஒன்றுமே இல்லை, இதுதான் ப்ராப்ளம், இதை நீங்கள் அழுத்திக்கிட்டே இருங்க, முடக்கத்தாய் இலையை வச்சு போடுங்க அப்படின்னாரு. இது வந்து இந்த சொல்லி இது பண்ணி அந்த போனை தொட்டாவே எனக்கு வித்தியாசம் தெரியுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நான் பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வாழ்க. அவங்க தொண்டு எல்லாருக்கும் சிறக்கணும், அவ்வளோதான். எல்லாரும் இதனால பலன் அடையணும்னு நான் நினைக்கிறேன். எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்கிறாங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க. சந்தோஷம், நன்றி. வணக்கம்.
இன்று காலையில் எங்களுடைய நானி ஃபேஸ் 3ல வந்து ஜிங்லூ ஹெல்த் கேர் அவங்க வந்து ஏதோ ப்ரோக்ராம் நடத்த போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் எனக்கு வந்து ஒன்றும் தெரியல, ஜஸ்ட் இட்ஸ் நேச்சுரல் தெரப்பி ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பாடி பெயின்லாம் ரொம்ப இருந்தது. என்னுடைய மசாஜ் ப்ரோக்ராமெல்லாம் கூட கேன்சல் பண்ணிவிட்டு சரி இவங்களை வந்து பார்த்துட்டு போகலாம், எப்படி நமக்கு எஃபெக்டிவாக இருக்கா பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த இடத்துல ரவி சார் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. வந்து தோ அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் வாஸ் வெரி பெயின்ஃபுல். பட் அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்டிஃப்னஸ் இந்த ஹேண்டு, இந்த புல்லிங் இந்த லெக் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய குறைஞ்சிருக்கு. பேக் பெயின் கூட கொஞ்சம் ரொம்ப ரிலீஃப் இருக்குது. ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு ரவி சார். அவர்கிட்ட இன்னும் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. அவங்க சொல்கிறபடியே இந்த ஃபாலோ பண்ணுறதுன்னு முடிவு வந்தாச்சு. ஸோ இட்ஸ் எ வெரி குட் ட்ரீட்மெண்ட் அண்ட் வெரி எஃபெக்டிவ். வந்திருக்கிறவங்க எல்லாருமே ரிலீஃபோடு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ வி ஆர் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு ஹிம். இந்த ஆர்கனைசேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் விஜயலக்ஷ்மி. லாஸ்ட்டு நவம்பரில் ஜிங்லுவோ ஃபஸ்ட் லெவல் படிச்சிருக்கேன். அதுக்கு முன்னால் பெங்களூரில் ஜிங்லுவோ பற்றி தெரிஞ்சுட்டு ரொம்ப கிளாஸ் பண்ணணும் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். இப்போ கோயம்புத்தூருக்கு வந்தப்புறம் நவம்பரில் கிளாஸில் சேர்ந்து ஃபஸ்ட் லெவல் முடித்தேன். அதுலேயே எனக்கு நிறைய என்னோடய பர்சனல் கம்ப்ளைண்ட்ஸ், வீட்டில் இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாம் சரி பண்ண முடிஞ்சுது. அதனால் என்னோடய இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாகிடுச்சு. நான் இருக்கிறது இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோம் மாதிரி நானி ஃபேஸ் 3 கோயம்புத்தூர். ஸோ இங்கே இருக்கவங்களுக்கு நிறைய இந்த கால் வலி, கை வலி, நிறைய வலிகளெல்லாம் இருக்கும் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு. அதனால் நான் படித்தது அவங்களுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட் ஆகணும்னு சொல்லிட்டு சிவகுமார் சாருக்கு மூலமாக இங்கே ஒரு கேம்ப் அரேஞ்ச் பண்ணினோம் இன்றைக்கி. ஸோ இதில் வந்து நிறைய பேர் அட்டென்ட் பண்ணாங்க அண்ட் எல்லாருக்குமே தே ஆர் சாட்டிஸ்ஃபைட். நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அவங்களுக்கு. வலியெல்லாம் இம்மீடியட்டாக போச்சு அப்படின்ட்டு. இத்தனை நாள் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கூட இருக்குது அப்படின்னு. இன்னும் more and more people are getting interested. So we are planning to conduct more classes here in the future also. Thank you.